15 வயசில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கலாம், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசலான்னு தான் யோசிச்சுருப்போம். ஆனால் அதே 15 வயசில் உலகத்தையே தன் பேட் வீச்சால் மிரள வச்சு கிரிக்கெட் உலகத்தில் மிகப்பெரிய சாதனை படைச்சிக்கிட்டு வர வைபவ் சூரியவன்சி போன்ற ஒரு இளைஞனும் இங்கே இருக்கான். மறுபக்கம் 29 வயசில் உயர்கல்வித்துறை அமைச்சராகி ஒரு மாநிலத்தையே வழிநடத்துகிற சூரியவன்சி சுராஜ் போன்ற இளைஞரும் இங்கே இருக்கார். இப்போ இருக்கிற பசங்களுக்கு பொறுப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு யார் சொன்னாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க. சர்வதேச இளைஞர் தினமான இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எப்படி இந்த உலகத்தோட போக்கையே மாற்றிட்டு இருக்காங்க, அரசியல்லேருந்து விளையாட்டு வரைக்கும் அவங்க ஜெயிக்கிற ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். காலம் ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்குங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் படித்து முடித்து ஏதோ ஒரு 9 to 5 வேலைக்கு போய் செட்டில் ஆகிறது தான் ஒரே வழியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இளைஞர்களோட மனநிலை முற்றிலும் மாறிடுச்சு. இப்போ இருக்க இளைஞர்கள் வெறும் வேலை தேடுறவங்களா மட்டும் இருக்க விரும்புறதில்ல. செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், கண்டென்ட் க்ரியேஷன்னு தங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை கொடுக்குற ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க. தோல்வியை கண்டு இவங்க பயப்படுறதில்ல, தோத்தா கற்றுக்குவோம் அப்படின்ற தைரியம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் உங்கள் லட்சியமாகவும் இருக்கிறதில்ல. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பாலின சமத்துவம், மனநலம் என சமூக பிரச்சனைகளுக்கு முதல்ல குரல் கொடுக்கறதும் இவங்க தான். அரசியல் சாக்கடை, அது நமக்கு எதுக்கடா வம்பு அப்படின்னு ஒரு காலத்தில் இளைஞர்கள் ஒதுங்கினாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. உலக அளவில் பார்த்திங்கன்னா சிலி நாட்டில் கேப்ரியல் போரிஷ் 35 வயசில் அதிபர் ஆனார். பின்லாந்து நாட்டில் சன்னா மெரின் 34 வயசில் பிரதமர் ஆனார். இந்திய அளவிலும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்த மாற்றம் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒடிசா மாநிலத்தில் 29 வயசுலேயே அமைச்சரான சூரியவன்சி சுராஜ் ஒரு பக்கம்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் இளைஞர்களின் அரசியல் பங்களிப்பு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மிக குறைஞ்ச வயசில் பஞ்சாயத்து தலைவர்களும் கவுன்சிலர்களும் தேர்வாக்கி டெக்னாலஜியை பயன்படுத்தி தங்கள் ஊர்களை டிஜிட்டல் மயமாக்கி நன்மைகளை பெருக்கிற பல இளம் தலைவர்களை நாம் இன்றைக்கி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா, கிண்டல், நையாண்டி, கேலி மூலமாக நாட்டின் அரசியல் அமைப்பையே கேள்வி கேட்கும் புதிய இளைஞர் இயக்கங்களும் உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. வேலையில்லா இளைஞர்களை பற்றிய ஒரு கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தொடங்கப்பட்ட இந்த சோசியல் மீடியா இயக்கம் வெறும் கிண்டலாக ஆரம்பித்து இன்றைக்கி இந்திய இளைஞர்களோட வேலைவாய்ப்பு, தேர்வு வெளிப்படைத்தன்மை மற்றும் கல்வி உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் மிகப்பெரிய ப்ரெஷர் குரூப்பாக மாறியிருக்கு. நாங்கள் அரசியல் கட்சி தொடங்க போகிறதில்ல, ஆனால் அரசை கேள்வி கேட்கும் இளைஞர் சக்தியாக இருப்போம்னு சொல்கிற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜென்சி மற்றும் இளைஞர்கள் அரசியலை எப்படி வித்தியாசமான கோணத்தில் அணுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சாதிப்பதற்கு வயசு ஒரு தடையே இல்லைங்கிறத உலக அளவில் பல இளைஞர்கள் நிரூபிச்சிருக்காங்க. 15 வயசில் தனியாளாக நின்று ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர்ன்ற சுற்றுச்சூழல் போராட்டத்தை தொடங்கி உலக தலைவர்களையே கேள்விகளால் திணறடித்த கிரேட்டா துன்பர்க். பெண் கல்விக்காக போராடி 17 வயசில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மலாலா யூசுப்சாய் என பலரையும் சொல்லலாம். விளையாட்டுத்துறைக்கு வந்தால் சமீபத்தில் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச இளம் கிரிக்கெட் புயல் வைபவ் சூரியவன்சி வெறும் 15 வயசுலேயே சர்வதேச மற்றும் உள்நாட்டு கிரிக்கெட்டில் அதிவேக ரன்களை குவிச்சு முன்னணி பந்து வீச்சாளர்களின் பந்துகளை சிதறடித்து சாதனை படைச்சு வரார். நம்ம ஊர் செஸ் புயல் பிரக்யானந்தாவும் இதுக்கு மிகப்பெரிய உதாரணம். இவங்கெல்லாம் நமக்கு சொல்கிற ஒரே விஷயம், உங்கள் திறமைக்கு முன்னாடி உங்கள் வயசு ஒரு பொருட்டே இல்லை என்பது தான். இவ்வளவு சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி இளைஞர்கள் சில பெரிய சவால்களையும் சந்திக்கிறாங்க. அது என்னென்னா சோசியல் மீடியாவில் கவனச்சிதறல். இது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து தங்களை தாங்களே தாழ்வாக நினச்சி கொள்வது, மன அழுத்தத்தை உருவாக்கி ஒரு ஸ்ட்ரெஸ் கல்ச்சருக்குள்ளே சிக்கிக்கிறது. அப்புறம் சீக்கிரமே ஜெயிக்கணுங்கிற பதட்டமும் இருக்குது. ஆனால் தொழில்நுட்பத்தை நம்ம ஆள விடாமல் நாம் அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கற்றுக்கணும். நமக்குன்னு ஒரு தனித்துவமான திறமையை வளர்த்துக்கிட்டா எந்த காலத்திலும் நமக்கான இடத்தை யாராலும் தடுக்க முடியாது. சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல, எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழையும் மின் என்ற வரிகளை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் வெறும் நாட்டின் எதிர்காலம் மட்டும் இல்லை, இந்த நாட்டோட நிகழ்காலமும் நாம தான். நம்மக்கிட்ட இருக்கிற புதிய சிந்தனை, உழைப்பு மற்றும் சமூக மாற்றம் பற்றிய கனவு தான் எனக்கு இந்த உலகத்தை இன்னும் அழகான இடமாக மாற்றப் போகுது. இந்த சர்வதேச இளைஞர் தினத்தில் உங்கள் கனவை நோக்கி பயப்படாமல் முதலடி எடுத்து வைங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.